வணக்கம். நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு கோவிலோட வரலாறு பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற கோவில் மாசாணி அம்மன் கோவில் தான். இந்த மாசாணி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோவில் அமைந்திருக்கு. இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் அப்படின்னுமே அழைக்கப்படுது. ஆனைமலை குன்றின் அடிவாரத்துல ஆழியாறு சங்கமிக்கும் இடத்துலதான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட பிரதான தெய்வமா மாசாணி அம்மன் இருக்காங்க. இங்குள்ள மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்குல இருக்கு. அதாவது தலை முதல் பாதம் வரை ஒரு 17 அடி இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில்ல உள்ள இன்னொரு முக்கியமான சன்னதி அப்படின்னா அது நீதிக்கல்லை பத்தி நான் வீடியோல கடைசியில சொல்றேன். வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லா பாருங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த மாசாணி அம்மனை நம்ம சுற்றி வலம் வந்தோம் அப்படின்னா தீராத வியாதிகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதுமே இந்த கோவிலோட நம்பிக்கையா இருந்து வருது. மாசாணி அம்மன் தோன்றியதற்கு பல்வேறு புராண கதைகள் இருக்கு. அவற்றில் முக்கியமானது என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்துல இப்பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னன் இப்பகுதியில் விளைந்த மாங்காய்களை தனது சொந்த உபயோகத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கான். பொதுமக்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதையும் மீறி ஒரு பெண் அந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டதால அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அந்த பெண் இறந்த கொஞ்ச நாட்கள்லேயே மன்னனும் இறந்து விட்டாரு. அந்த ஊர் மழை இல்லாம விவசாயம் இல்லாம ரொம்பவே வறுமையால வாடி இருக்காங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் இந்த பெண் இறந்ததுனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லி மண்ணாலேயே ஒரு சிலையை உருவமைத்து அதை வணங்கியிருக்காங்க. உடனே அந்த ஊர் மிகவும் செம்மையாக மாறி இருக்கு. இங்குள்ள அம்பாள் மயானத்தில் சயனித்த நிலையில காட்சி தருவதால மயான சயனி என்றழைக்கப்பட்டு காலப்போக்குல தான் மாசாணி அப்படின்னு மாறி இருக்கு. இந்த மாசாணி அம்மன் நீதி தேவதை அப்படின்னுமே போற்றப்படுறாங்க. மாசாணி அம்மன் கோவில்ல பிரதான சன்னதியா மாசாணி அம்மன் தான் இருக்காங்க. படுத்த நிலையில உள்ள அம்மனை தரிசிப்பது பக்தர்களுக்கு மிகவுமே மிகுந்த மன அமைதியையும் நம்பிக்கையுமே அளிக்கிறது. இங்குள்ள தை அமாவாசை மற்றும் பிற விசேஷ தினங்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து செல்றாங்க. மாசாணி அம்மன் நீதி தேவதையாக கருதப்படுவதால அநீதி இழைத்தவர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் உள்ளவங்க, உடல் குறைபாடு உடையவங்க அப்படின்னு பல்வேறு தரப்பினருமே இங்க அம்மனை வேண்டி போறாங்க. குறிப்பா சொத்து தகராறு, மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலுமே, காணாம போன பொருட்கள், திருமண தடை உள்ளவங்க இங்க அம்மனை வேண்டிக்கிட்டா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. மாசாணி அம்மன் கோவிலில் உள்ள மகா மண்டபத்துல இருக்கக்கூடிய நீதிக்கல்லுல மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா வேறு எங்குமே இல்லாத வழிபாடு முறை இது. மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் அப்படிங்கிறதுமே நம்பிக்கை தான். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பொள்ளாச்சி நகர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல ஆனைமலைக்கு செல்லும் வழியில மாசாணி அம்மன் கோவில் இருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து பேருந்து மூலியமா போகலாம், அப்படி இல்லைன்னா கார் மூலியமாவுமே நம்ம அந்த கோவிலுக்கு செல்லலாம். நன்றி.